إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وكشف الغمة وجاهد بالله حق جهاده وأسلم على قائدي وقدوتي وأميري ومولانا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا سمعنا قرآنا عجبا يهدي إلى الرشد فآمنا به ولن نشرك بربنا أحدا صدق الله العظيم. உலகை படைத்து பரிபாலித்து போஷித்து வருகின்ற வல்ல அல்லாஹுக்கு எல்லா புகழும் முடித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். எமக்கு இறுதி தூதராய் உத்தம வழிகாட்டியாய் வந்த எம்பெருமானார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து வாழுகின்ற அனைவர் மீதும் அல்லாஹு தஆலா ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமான அல்லாஹ்வுடைய இல்லத்திலே இஅ்திகாஃபுடைய நியத்தை ஞாபகப்படுத்தியவனாக அந்த அல்லாஹ் நம்மை எவைகளெல்லாம் எடுத்து நடக்கும்படி பணித்திருக்கின்றானோ அவைகளை எடுத்தும் தவிர்த்தவைகளை தவிர்ந்து கொள்ளும்படியும் என்னையும் உங்களையும் கேட்டுக்கொள்கிறேன். வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய பாக்கியங்களில் ஒன்றுதான் ஈமான், இஸ்லாம். நாம் முஃமினாக முஸ்லிமாக இருப்பதற்கு வழிகோலிய முக்கிய சம்பவம் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய 40வது வயதில் ஹிரா குகையில் இடம்பெற்ற அந்த சம்பவம். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இக்ரா என்ற சூறாவை அனுப்பி அவர்களுக்கு நபி பட்டத்தையும் வழங்கி அன்றிலிருந்து சுமார் 23 வருட காலமாக காலத்துக்கும் தேவைக்கும் ஏற்றாற்போன்று அல்லாஹு தஆலா புனித அல் குர்ஆனை அனுப்பி வைத்து முழுமையாக அனுப்பி முடிந்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை தன் பக்கம் எடுத்துக்கொண்டார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு அந்த குர்ஆனை எங்களுக்கு அருள் இல்லாவிட்டால் இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய 200 கோடி முஸ்லிம்கள் என்ற பேச்சு இருந்திருக்கார். எனவே அந்த குர்ஆன் எங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தனால் நாங்கள் இன்று பள்ளியிலே ஒன்று கூடி இவ்வாறு ஃபத்வாவை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்களாக உலகத்திலே தலைநிமிர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் எங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அல் குர்ஆன் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அன்றிருந்த குறைசி காவிர்களுக்கு குறை கூறும் விதமாக அல்லாஹு தஆலா ஒரு ஆயத்தை இறக்குகின்றான். ஜின்களுடைய சம்பவத்தை முன்னிட்டு ஜின்கள் குர்ஆனை கேட்டுவிட்டு அவர்கள் ஈமான் கொண்டதை சொல்லி அல்லாஹு தஆலா குறைசி காவிர்களை குறை கூறுகின்றான். அந்த ஜின்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் குர்ஆன் ஓதுவதை கேட்டு அவர்கள் ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்டது மட்டுமல்லாமல் அவர்கள் சொல்கிறார்கள், இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, நாங்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு குர்ஆனை கேட்டோம். யஹ்தி இலர் ருஷ்தி ஃபஆமன்னா பிஹ், அது எங்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட குர்ஆனை நாங்கள் கேட்டோம். வலன் நுஷ்ரிக பிரப்பினா அஹதா, இதற்கு பின்னால் நாங்கள் ஒரு நாளும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்க மாட்டோம் என்று அந்த ஜின்கள் தங்களது சகாக்களுக்கு போய் கூறுவதை அல்லாஹு தஆலா
குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த குர்ஆனுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு மதிப்பளிக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் மட்டுமே பெரும்பாலும் ரமலான் மாதத்திலே நாங்கள் குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, அதுக்கு கொடுக்கக்கூடிய அக்கறை ஏனைய மாதங்களில் இருக்கின்றனவா என்று யோசித்து பாருங்கள். அதிகமான வீடுகளிலே குர்ஆன் தூசி வடிந்து ரமலான் மாதம் வந்துவிட்டால் தூசி தட்டப்படக்கூடிய நிலைமையிலே இருக்கிறது. அதிகமான பள்ளிவாசல்களிலே மக்களுக்காக குர்ஆன் வைக்கப்பட்டிருக்கிறது ஓதுவதற்காக. ஆனால் அதிகமான பள்ளிவாசல் இருக்கக்கூடிய அந்த தட்டுகளை எடுத்து பாருங்கள், குர்ஆன் தட்டுகளை எடுத்து பாருங்கள். அங்கே அதாவது பள்ளியுடைய எச்சங்கள் நஜீஸ்கள் போடப்பட்டு அந்த குர்ஆன் நஜீஸ்கள் போடப்பட்ட நிலைமையிலே நாங்கள் கண்ணால் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமையிலே அதற்கு அக்கறை கொடுக்காமல் நாங்கள் இருப்போம் என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹுடைய சோதனைக்கும் தண்டனைக்கும் ஆளாக வேண்டி வரும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், "ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லம." உங்களில் யார் சிறந்தவர் என்றால் குர்ஆனை கற்று அதை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனை ஓதுங்கள். ஏனென்றால் அது கியாமத் நாளையிலே உங்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியதாக வரும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். முஸ்லிமிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ரிவாயத். இதே போன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை பற்றி மிகவும் அதிகமாக எங்களுக்கு சிலாகித்து எங்களுக்கு போதித்திருக்கிறார்கள். குர்ஆனை எவ்வாறு நாங்கள் பராமரிக்க வேண்டும், குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும், அந்த குர்ஆனை கற்றவர்களுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது, குர்ஆனை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு விழாவாரியாக எடுத்து சொல்லித்தான் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுக்கு தெரியும் பொறாமை கொள்வது என்பது மிக மோசமான ஒரு பழக்கம், மிக ஒரு குணம். ஆனால் அந்த பொறாமை இரண்டு விடயத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, ஒருவருக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், அழகாக ஓதுகிறார், அதனை போதிக்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்டவரின் மீது நாங்கள் பொறாமை கொள்ளலாம். எவ்வாறென்றால் அவரை விட நாம் அழகாக திருத்தமாக ஓத வேண்டும் என்ற ஆசையோடு தான். அடுத்ததாக இன்னொருவருக்கு அல்லாஹ் தஆலா பணத்தை வாரி வழங்கியிருக்கிறான். அந்த பணத்தின் மூலமாக அவர் என்ன செய்கிறார் என்றால் வாரி தர்மங்கள் செய்கிறார், மக்களுக்கு சதக்கா செய்கிறார், பள்ளிவாசல் கட்டுகிறார்கள், அதே போன்றே மதரசாக்கள், இன்னும் எளியோர்களுக்கு தேவையானவைகள் எல்லாம் செய்து கொடுக்கிறார். இப்படிப்பட்டவர் மீது எங்களுக்கு பொறாமை கொள்ளலாம். அவருடைய பணத்தை அளிப்பதற்காக அல்ல, அவரை விடவும் நாமும் அதிகமாக சம்பாதித்து நாம் பொருளீட்டி நாங்களும் மற்றவர்களுக்கு சதக்காக்கள் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக மட்டுமே. அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக எங்களுக்கு நல்ல குர்ஆனை பற்றி ஆர்வம் ஊட்டியிருக்கிறான். இது மட்டுமல்ல, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், "இக்ரால் குர்ஆன் ஃபைனல்லாஹ தஆலா லா யுஅஸிபு கல்பன் வஅல் குர்ஆன." ரவாஹு தாரிமி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள். ஏனென்றால் குர்ஆனை மனதிலே வைத்திருக்கக்கூடிய ஒருவரை அல்லாஹு தஆலா வேதனை செய்ய மாட்டான் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆனை மனதிலே வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு கண்ணியம் கொடுத்திருக்கிறான் என்று யோசித்து பாருங்கள். எங்களுக்கு முழுமையாகத்தான் குர்ஆனை மனப்பாடமிட முடியாமல் இருக்கிறது. சிறு சிறு சூரத்துக்களையாக நாங்கள் மனப்பாடமிட்டுக் கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் குர்ஆனை முழுவதுமாக நல்ல முறையில் திருத்தமாக நல்ல முறையில் உச்சரிப்புகளோடு நாம் மொழிவதற்கு சொல்வதற்கு பழகிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதற்காகத்தான் அந்த காலங்களிலே குர்ஆன் மதரசாக்கள் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆரம்ப காலங்களில் இலங்கையுடைய வரலாறு எடுத்து பார்த்தால் ஆரம்ப காலங்களிலே, அதாவது டச்சுடைய காலத்திலே முஸ்லிம்கள், அதாவது அவர்களுக்கு என்ற தனியாக பாடசாலை இருக்கவில்லை. பாடசாலை என்று அரசாங்க ரீதியாக ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலைகள் அனைத்துமே அவர்கள், அதாவது கிறிஸ்தவ பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்களாக அமைக்கப்பட்டிருந்தன.
இதனால் அன்றைய முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள் என்றால், பள்ளிவாசலுக்கு பக்கத்திலே இவ்வாறான பாடசாலைகளை கட்டுவித்து அங்கே காலையிலே குர்ஆன் மதரசா நடக்கும், மாலையிலே அரசாங்க அதாவது ஏனைய உலக ரீதியான கல்வி நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு வரலாறு எங்களுக்கு முன்பே இருந்தது. அல்லாஹ் நல்லடியார்களே, ஆனால் இப்பொழுது மாறி போய்விட்டது. ஆனால் இந்த என்னவென்றால், குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நிலைமை மாறி, அதாவது எந்த அளவென்றால் அந்த நேரங்களிலே குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இல்லாமல் அந்த நேரத்தையும் கூட நாங்கள் டியூஷன் என்று செலவழிக்கக்கூடிய நிலைமையிலே தான் எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் பயிற்றுவித்திருக்கின்றோம். அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத இந்த சமூகமும் எந்த பெற்றோரும் ஒரு நாளும் உங்களுடைய பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வரும் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதீர்கள். ஏனென்றால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் சொன்ன கருத்தை யோசித்து பாருங்கள். குர்ஆன் மனதிலே இருக்கக்கூடிய, குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பிள்ளை ஒருவரை அல்லாஹ் தஆலா தண்டனை கூட உட்படுத்த மாட்டான் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நபியார்களே, எங்களுக்கு தெரியும் உஹத் யுத்தத்திலே பலர் கொல்லப்பட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் என்றால், கிப்லாவின் ஒரே குழியை தோண்டி, கபரை தோண்டி பலரையும் ஒன்றாக அடக்கினார்கள். அந்த நேரத்திலே யார் அதிகமாக குர்ஆனை மனப்பாடம் இருக்கிறார்களோ அவர்களை முதன்மையாக, கிப்லாவின் பக்கம் முதன்மையாக அவ்வாறு படித்தரத்திலே தான் அவர்களை அடக்கம் செய்தார்கள். என்றால் எந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அறிவித்திருக்கிறான். இந்த குர்ஆனை மனப்பாடம் விட்டவர்கள், குர்ஆனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர்களுக்கு எந்த அளவுக்கு கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்றான் என்பதை யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் என்பது அதிகமாக ஓதப்பட வேண்டும். அதே போன்று சிலர் அந்த காலங்களிலே தலபு சாலிகளுடைய தாபியங்களுடைய காலத்தில் எந்த அளவென்றால், சிலர் பகலையிலேயே 4 குர்ஆனை முடித்த வரலாறு இருக்கிறது. பகலையிலே 4 குர்ஆன்கள், இரவிலே 4 குர்ஆன்கள் முடித்த வரலாறு இருக்கின்றது. அத்திபியான் ஃபி ஆதாபி ஹமலத்தில் குர்ஆன் என்ற நூலிலே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சுட்டி காட்டுகிறார்கள். அதே போன்ற சிலர் ஒரு நாளைக்கு ஒன்று, அல்ல ஒரு கிழமைக்கு ஒரு குர்ஆன், அல்ல ஒரு மாதத்துக்கு ஒரு குர்ஆன், இவ்வாறு கூட பலர் குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறார்கள். எனவே குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். அதே போன்று குர்ஆனை எந்த அளவுக்கு நாங்கள் மதிப்பளிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நாங்கள் நிம்மதியாக உலகத்திலே வாழலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த குர்ஆனை கேட்டு பொருள் விளங்காவிட்டாலும் கூட இஸ்லாத்தை தவிர்த்து பலர். அதே போன்றுதான் இன்றும் நாங்கள் அவதானிக்கலாம். பலர் குர்ஆனை ஓதும் பொழுது அந்நியவர்கள் காவிர்கள் கூட குர்ஆனை கேட்கும் பொழுது அழக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இலங்கையுடைய வரலாற்றிலே, இலங்கை ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே சுமார் 30 வருடங்களுக்கு முன்பே ஒரு சம்பவம் நடைபெற்றது. அதாவது ஆரம்ப காலங்களில் எகிப்திலிருந்தான் பல காரிகளை அழைத்து தருவிப்பார்கள் இலங்கைக்கு. எகிப்திலிருந்து வர ஒரு காரியை ரேடியோ ஒளிபரப்பு கூட்டுத்தாபனத்துக்கு அழைக்கப்பட்டு அவர் அங்கே குர்ஆனை ஓதுகிறார். மிக அழகான துணையிலே ஓடிக்கொண்டிருக்கிறார். கண்ணாடிக்கு பக்கத்திலே ரெக்கார்டிங் பதிவு செய்து கொண்டிருக்கிறார் ஒரு காபிர். ஆனால் அந்த பார்த்த முஸ்லிமுடைய சாட்சியத்தை சொல்கிறேன், அந்த காபிருடைய கண்கள் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவரை சொல்கிறார், உங்களுடைய இந்த குர்ஆனை எந்த அளவு அழகாக ஓதுகிறார், எங்களுக்கு உள்ளம் பூரிக்கிறதே என்று காபிர்களே இவ்வாறு உள்ளச்சம் படக்கூடிய அளவுக்கு இருக்கிற என்றால் எங்களுக்கு குர்ஆன் ஓதப்படுகிறது. நாங்கள் இந்நேரம் கேட்கிறோம், எங்களுடைய மனம் இழகுகிறதா அல்ல இன்னும் கல்நெஞ்சத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று நாங்கள் யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்றுதான் குர்ஆனுக்கு சில கடமைகள் நாங்கள் செய்யத்தான் வேண்டும். அதாவது முதலாவதாக இந்த குர்ஆனை ஓதும் பொழுது நல்ல உச்சரிப்போடு திருத்தமாக ஓத பழகிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு மிகவும் அந்நியமான ஒரு பாஷையாக இருந்தாலும் சரி, ஆங்கில பாஷை, அது எழுத்துக்கும் உச்சரிப்புக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு பாஷை. ஆங்கில பாஷை என்பது எழுத்துக்கும் உச்சரிப்புக்கும் சம்பந்தமே இல்லாத பாஷை கூட மிகவும் சிரமப்பட்டு அழகாக ப்ரொனன்சியேஷன் செய்து அழகான முறை நாங்கள் மொழிகிறோமே. ஆனால் இந்த குர்ஆனுக்கும் எழுத்துக்கும் அதே போன்ற உச்சரிப்புக்கும் எவ்வளவு தொடர்புள்ள ஒரு பாஷை, அதை கூட ஓத தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நடிகார்களே, நாங்கள் குர்ஆன் ஓதும் பொழுது குல் அஊது பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக் என்று ஓதுகிறோம். அந்த ஹலக என்பதற்கு பொருள் அல்லாஹ் படைத்தவன் என்ற அர்த்தம். அதே ஃபலக என்பதை மாற்றி
நீங்கள் ஹலக் என்று ஓதினால் நாசமா போனவன் என்ற அர்த்தமாக மாறுகிறது. எனவே அல்லாஹ் அழிஞ்சு போனவன் நாசமா போனவன் என்ற அர்த்தத்தை அங்கே நாங்கள் ஒப்புவிக்கின்றோம். அதே போன்றுதான் ஹலகா என்று மாற்றி ஓதினால் அதாவது சவரம் செய்யக்கூடியவர், அதாவது சேவை செய்யக்கூடியவர் என்ற அர்த்தமாக மாறுகிறது. எந்த அளவுக்கு ஒரே ஒரு சொல் 3 விதமான கருத்துக்களை மாறி போகிறது, உச்சரிப்பு மாறுபடும். நீ அல்லாஹ்வுடைய நடிகார்களே, ஒழுங்கான முறையில் குர்ஆனை ஓதிக்கொள்ளுங்கள். மட்டுமன்றி ஒவ்வொருவரும் பருவமடைந்துவிட்டால் கட்டாயமாக அவர் தொழ வேண்டும். அந்த தொழுகையிலே ஃபாத்திஹா சூரா கட்டாயம். ஃபாத்திஹா சூராவை ஒழுங்கான முறையில் ஓதாவிட்டால் எங்களுடைய தொழுகை பாத்திலாகிவிடும், நிறைவேற மாட்டார். ஃபாத்திஹா சூராவிலே 156 எழுத்துக்கள் இருக்கின்றன. 156 எழுத்துக்கள், 14 சத்துகள் இருக்கின்றன. 156 எழுத்துக்களிலும் ஒரு எழுத்து சன்னும் மாறி அல்லது விடுபட்டு ஓதினோம் என்றால் எங்களுடைய தொழுகையே நிறைவேற மாட்டார். எந்த தூரத்திலே நாங்கள் எங்களுடைய தொழுகையை வைத்திருக்கிறோம் என்று யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்றுதான் இந்த குர்ஆனை ஓதும் பொழுது சில அதபுகளை, ஒழுக்கங்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக எங்களுக்கு குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுத்த நன்மை அல்லாஹ் கொடுக்கின்றான். முதல் குர்ஆன் ஓதும் பொழுது நாங்கள் மிஸ்வாக் செய்து கொள்வது சுன்னத்தாக இருக்கிறது. வுதுவோடு குர்ஆனை ஓதுவது சுன்னத்தாக இருக்கிறது. தொடுவதல்ல, தொடுவது இரண்டாவது விஷயம். கட்டாயம் தொடுவதற்கு கட்டாயம் வுது செய்ய வேண்டும். ஆனால் ஓதுவதற்கு வுதுவோடு ஓதுவது என்பது சுன்னத்தாக இருக்கிறது. இதே போன்றுதான் நாங்கள் குர்ஆனை தொடுவதாக இருந்தால் கட்டாயம் வுதுவோடு சொல்ல வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே அவர்கள் கூறுகிறார்கள், ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் ஹாக்கிமிலே பதியப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸ் அவர்களும் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹ் இந்த ஹதீஸ் ஸஹீஹான ஹதீஸ் என்று கூறுகிறார்கள். அதாவது இமாம் சையதுனா ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், லா தமஸ்ஸல் குர்ஆன இல்லா வ அன்த தாஹிர். நீங்கள் வுதுவோடு இல்லாமல் குர்ஆனை தொடவே வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கூறுகிறார்கள். சிலர் சொல்லலாம், முஸ்லிமாக இருந்தால் போதும் என்று சொல்வார்கள். இங்கே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் என்பவர்கள் முஸ்லிம் என்பதற்கான மிகவும் உயர்ந்த படித்தரத்தை இருந்த சஹாபி என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்றுதான் மாதவிடாய் உள்ளவர்கள் அல்லது ஜனாபத் உள்ளவர்கள் குர்ஆனை தொடவும் கூடாது, அவர்கள் ஓதவும் கூடாது. மனதால் ஓதுவது என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் தொடுவதோ வாயினால் மொழிவதோ ஹராம் என்பதை மறந்துவிடக்கூடாது. திருமுதியில் ஒரு ஹதீஸ் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், லா தக்ரஇல் ஹாயிது வலல் ஜுனுபு ஷைஅன் மினல் குர்ஆன். மாதவிடாய் உள்ளவர்கள் அல்லது ஜனாபத் உள்ளவர்கள் குர்ஆனிலிருந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட ஓத வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அதே போன்றுதான் சுத்தமான இடங்களில் இருந்து குர்ஆனை ஓத வேண்டும். இவைகள் எல்லாம் சுன்னத்தாக இருக்கிறது. இதே போன்ற மஸ்ஜிதாக இருந்தால் மிகவும் நல்லது. அதாவது கழிப்பறைகள் போன்றவைகளிலே குர்ஆன் ஓதுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் குர்ஆன் ஓதும் பொழுது கிப்லாவை முன்னோக்கி ஓதுவது என்பது மிகவும் சுன்னத்தாக இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் இருக்கக்கூடிய இருப்புகளிலே மிகவும் சிறந்த இருப்பு கிப்லாவை முன்னோக்கி இருக்கக்கூடிய இருப்பு என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே அதன்படிக்கு கட்டாயமாக நாங்கள் கிப்லாவை முன்னோக்கி இருப்பது என்பது மிகவும் சுன்னத்தான இருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆவது சொல்வதும் அதே போன்று பிஸ்மி சொல்வதும் சுன்னத்தாக இருக்கிறது. ஆனால் குர்ஆன் ஓதும் பொழுது குர்ஆனுடைய ஆரம்பத்திலே இருக்கக்கூடிய பிஸ்மி இருக்கிறதே, அது குர்ஆனுடைய ஒரு பகுதிதான் என்பதையும் அந்த சூராவுடைய ஒரு பகுதி என்பதையும் மறந்துவிடக் கூடாது. ஆனால் சூரத்து தௌபாவை தவிர என்பதையும் நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, குர்ஆன் ஓதும் பொழுது மிக உள்ளச்சத்தோடு மிகவும் கவலையோடு ஓத வேண்டும். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே போன்று அழுக முடியுமா இருந்தால் அழுகையோடு கவலையோடு நாங்கள் ஓத வேண்டும். ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், நீங்கள் குர்ஆன் ஓதும் பொழுது நீங்கள் அழுங்கள், ஃபைலம் தபுக்கு ஃபதபாக்கௌ. நீங்கள் உங்களுக்கு அழுகை வராவிட்டால் முடியுமானாலோ நீங்கள் அழுகையை வரவழைத்து நீங்கள் அழுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இதே போன்றுதான் சில சஹாபாக்கள் குர்ஆனை ஓதும் பொழுது சில ஆயத்துக்களை மடக்கி ஓதுவார்கள். அதனுடைய இருக்கக்கூடிய அந்த அதாவது உள்ளச்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய சில ஆயத்துக்களை அவர்கள் மடக்கி ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு முறை
ஜுராரத் இப்னு அபி அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு ஆயத்தை ஓதுகிறார்கள் ஃபைதா நுகிர ஃபின்னாகூர் என்ற வதாலிக யௌம இதின் யௌமுன் அஸீர், அதாவது கியாமத் நாள் ஆகிவிட்டால், அதாவது சூர் ஊதப்பட்டு விட்டால் அது கியாமத் நாள் என்ற ஆயத் வருகிறது. அந்த ஆயத்தை மடக்கி ஓத ஆரம்பித்த உடனே அவர்கள் அப்படியே மூர்ச்சையாற்று அப்படியே விழுந்து அவர்களுடைய ரூஹே போய்விட்டது என்றால் எந்த அளவுக்கு உள்ளச்சத்தோடு நம்ம சஹாபாக்கள் குர்ஆனை ஓதிருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்றுதான் சிலிமாம்கள் கூறி காண்பிக்கிறார்கள். கல்புடைய ஈர்க்கக்கூடிய நோய்களுக்கு மருந்து 5 இருக்கிறது. ஒன்று, குர்ஆனை நாங்கள் மிக உள்ளச்சத்தோடு ஓதுவது. அதே போன்றுதான் உள்ளத்தை அதாவது வயிற்றை நேரம் நிரப்பி இருக்காமல் காலியாக வைத்திருப்பது. அடுத்ததாக இரவிலே நின்று வணங்குவது. அடுத்ததாக சஹர் நேரத்திலே மிகவும் உள்ளச்சத்தோடு அல்லாஹ்விடம் கவலையோடு அழுது நாங்கள் துஆ கேட்பது. அதே போன்றுதான் சாலிஹீன்களோடு நாங்கள் உட்காருவது. இவ்வாறு சாலிஹீன்கள் இப்ராஹிம் ஹவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், இவ்வாறு சாலிஹீன்களோடு நல்லடியார்களோடு அடிக்கடி போய் சந்திப்பது என்பது இருக்கிறதே, அது அந்த சாலிஹீன்கள் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எங்களுடைய பக்கத்திலும் வருகிறது. ஆரம்ப காலங்களில் நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் பெரிய மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்றால் சாலிஹான மக்களிடத்திலே போய் அறிமுகப்படுத்துவார்கள், அவர்களிடம் துஆ செய்யுமாறு கூறுவார்கள். இதன் காரணத்தினால் அவர்களோடு இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், சாலிஹான நல்ல வழக்கங்கள் இவர்களிடம் வந்து சேர்ந்த கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்றுதான் குர்ஆன் ஓதும் பொழுது நாங்கள் சிரித்துக் கொண்டு கதைத்துக் கொண்டு ஓதுவது என்பது மக்ரூஹான தடுக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம், மறந்துவிடக் கூடாது. இதே போன்றுதான் நாங்கள் இன்று குர்ஆனை வைத்துக் கொண்டு பக்கத்திலே, அதாவது நமது செல்போன்களை வைத்துக் கொண்டுதான் குர்ஆனை ஓதுகிறோம். ஏதாவது வந்துவிட்டால் முதலாக நிறுத்துவது நமது குர்ஆனைத்தான் நிறுத்திவிட்டு நாங்கள் அவர்களுடைய பேச ஆரம்பிக்கின்றோம். அல்லாஹ் நல்லடியார்களே, மிகவும் அத்தியாவசியமான கட்டமாக இருந்தாலே ஒழிய நாம் குர்ஆனை நிறுத்தாமல் ஓதுவதுதான் மிகவும் சுன்னத்தான நல்ல பழக்கம் என்பதை மறந்துவிடக்கூடாது. இதேபோதுதான் குர்ஆன் ஓதும் பொழுது பாவமான விஷயங்களை பார்ப்பதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும். இதேபோன்றுதான் குர்ஆனை சிலர் கீழ் ஆயத்திலிருந்து மேலுக்காக ஓதி காண்பிப்பார்கள். இவைகெல்லாம் சுத்த ஹராம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்றுதான் குர்ஆனை நாங்கள் மனனமிட்டு ஓதலாம். அதே போன்று குர்ஆனை மனப்பாடமிட்டு ஓதலாம், அதாவது குர்ஆனை பார்க்காமல் ஓதலாம். குர்ஆனை பார்த்து ஓதினால் 2 நன்மைகள் கிடைக்கின்றன. ஒன்று, குர்ஆனை ஓதுவதற்குரிய நன்மை. அடுத்ததாக குர்ஆனை பார்த்திருப்பதும் ஒரு நன்மையாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆனை பார்ப்பது, முஸ்ஹபை பார்ப்பது ஒரு இபாதத். அதே போன்றுதான் காபத்துல்லாஹை பார்ப்பது ஒரு இபாதத். அதே போன்றுதான் நம்ம பெற்றோர்களை இரக்க வாஞ்சியோடு முகத்தை பார்ப்பது என்பது ஒரு இபாதத். இதே போன்றுதான் ஜம்சம் தண்ணீரையும் கூட பார்ப்பது என்பது ஒரு இபாதத்தாக கணிக்கப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, இவைகளை நாம் கவனத்தில் கொள்வது அவசியமாகும். அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்றுதான் குர்ஆனை நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரே துணியிலும் ஓதலாம். அதே போன்று ஹிஸ்பு மஜ்லிஸ் என்ற பெயரிலே எங்களிடத்தில் இருக்கிறது. இவைகள் எல்லாம் சலஃபு சாலிஹீன்களுடைய காலத்தில் இருந்த விஷயங்கள். ஒருவர் ஓத மற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இவ்வாறு ஒவ்வொருவராக குர்ஆனை ஓதக்கூடிய பழக்கம் இருக்கிறது. இது கூட சஹாபாக்கள், தாபீங்கள், தபூ தாபீங்கள் காலத்திலே இருந்த நல்ல விஷயம் என்பதை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்றுதான் குர்ஆனை அழகான துணியிலே ஓதுவது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை அழகான துணியிலே ஓதுவது மிகவும் சுன்னத்தானது. அதே போன்றுதான் யாராவது குர்ஆனை அழகான துணியிலே ஓதுவாராக இருந்தால் அவரை ஓத வைத்து கேட்பதும் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக அழகான முறையிலே குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களை ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எனக்கு குர்ஆனை ஓதி காண்பீங்கள் என்பதாக கேட்டவர்கள் சொன்னார்கள், அக்ரவு வஅலைக்கும் உன்சில் யா ரசூலுல்லாஹ், உங்களுக்கு தானே குர்ஆன் இறக்கப்படுகிறது, நான் உங்களுக்கு ஓதி காண்பிக்கவா என்று கேட்டபோது சொன்னார்கள், அப்படித்தான் எனக்கு விருப்பமாக இருக்கிறேன் என்று சொல்ல அவர்கள் ஓதுகிறார்கள். அந்த ஆயத்து முடிந்ததுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது முகத்தை செப்புகிறார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டிக் கொண்டிருந்தது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே குர்ஆன் ஓதும் பொழுது நாம் இவ்வாறு மிக அழகான முறையிலே குர்ஆன் ஓதுக்கு முயன்று கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் குர்ஆன் எங்களுக்கு எங்கெங்கு தொழுகையிலே ஓதப்பட வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு மாற்றமாக
நிலையில இருந்து கொண்டு நாங்கள் குர்ஆனை ஓத முடியுமே தவிர நாங்கள் அதாவது ருக்குவில் இருந்து கொண்டோ அல்லது சுஜூதில் இருந்து கொண்டோ ஏனைய இருப்புகள் இருந்து கொண்டோ குர்ஆன் ஓதுக்கு எங்களுக்கு அனுமதி இல்லை. அது மக்ரூஹான விஷயம் என்பதை மறந்துவிடக்கூடாது. அங்கே ஓதக்கூடிய என்னென்ன ஓத வேண்டும் என்பது அங்கே எமக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த திக்ருகளைத்தான் முடியுமா இருந்தால் மடக்கி மிக நீண்ட நேரம் ஓதிக்கொள்ளலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நாங்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது யாராவது எங்களுக்கு சலாம் சொன்னால் நாங்கள் பதில் சொல்ல முடியுமா என்றால் நிச்சயமாக நாம் கட்டாயம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சுட்டிக்காட்டுகிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்றுதான் சூரத் தபாரக் என்ற அதாவது தபாரக் அல்லது என்ற சூறாவை ஓதி முடித்தால் நாங்கள் ஓத வேண்டியது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்று சுன்னத்தாக இருக்கிறது. அதே போல் வத்தீன் வஸைத்தூன் என்ற சூறாவை நாங்கள் ஓதி முடித்ததும் பலா குறைந்தபட்சம் பலா என்ற அளவால் ஓதுவது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்றுதான் குர்ஆன் ஓதி முடிக்கக்கூடிய ஹத்ம் செய்யக்கூடிய மஜ்லிஸ்களிலே போய் உட்கார்வதும் சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கேயாவது யாராவது குர்ஆன் ஓதி முடிக்கும் இடத்தை பார்த்துக் கொள்ளுமாறு அவர்களுடைய மாணவர்களுக்கு ஏவி இருந்தார்கள். அங்கே அவர்கள் குர்ஆன் ஓதி முடிந்ததும் பிறருக்கு தகவல் அனுப்புவார்கள். உடனடியாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே வந்து அவர்கள் அந்த சபையிலே கலந்து கொள்வார்கள். ஏனென்றால் குர்ஆன் ஓதி முடிக்கக்கூடிய சபை இருக்கிறதே, அதிலே அல்லாஹ் தஆலா அங்கே கேட்கக்கூடிய துஆக்கள் கபூலாகின்றன என்று நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த அளவுக்கு அதே போன்றுதான் குர்ஆனை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆன் ஓதி முடித்துவிட்டால் தன் குடும்பத்தார்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவர்கள் கூட்டாக துஆ ஓதுவார்கள் என்று நாங்கள் காண்கிறோம். அந்த அளவுக்கு அவர்கள் அந்த குர்ஆன் ஓதி முடிக்கக்கூடிய இடத்துக்கு கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள். இதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மீது குர்ஆனை ஓதலாம் என்றால் தாராளமாக ஓதலாம். எந்த அளவு என்றால் புகாரி இமாமுடைய ஒரு உஸ்தாதான இப்னு சர்ராஜ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மரணிக்கும் பொழுது என்ன கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது, 12,000 குர்ஆன்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஓதி ஹத்ம் செய்திருக்கிறார்கள் என்றால் எந்த அளவு தூரம் அந்த குர்ஆன் ஓதுவது முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்றுதான் இந்த குர்ஆனை ஓதி எங்களுக்கு மறந்துவிட்ட என்று சொல்வது கூட மக்ரூஹா இருக்கிறது. என்றால் எங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டுமே தவிர குர்ஆன் எங்களுக்கு மறந்துவிட்டது என்று அல்லாஹ்வுடைய கலாமை அல்லாஹ்வே மறந்து வாழ்கிறோம் என்ற அர்த்தம் அங்கே இருப்பதன் காரணத்தினால் அவ்வாறு சொல்வது எங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே குர்ஆன் எங்களுக்கு மறக்கடிக்கப்பட்டது என்று வார்த்தையை தான் பாவிக்க வேண்டும் என்று இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுகிறார்கள். இதேபோல குர்ஆனை நாங்கள் முத்தமிடலாம். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிக்கடி குர்ஆனை எடுத்து கலாம் ரப்பி இஸ்லாம் ரப்பி எனவே ரப்புடைய வேதம் என்று அவர்கள் எடுத்து முத்தமிட்டுக் கொண்டிருப்பார்கள் என்று நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்றுதான் குர்ஆனுக்கு கால் நீட்டுவது எல்லாம் மிகவும் பாவமான விஷயம். நாம் இவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹரத்திலே பார்க்கலாம், குர்ஆனுக்கு எந்த மரியாதையும் இல்லாமல் அதிகமான மக்கள் இருப்பதை நாம் காண்கிறோம். குர்ஆன் ஓதுகிறோம் என்ற பெயரிலே குர்ஆனுக்கு காலை நீட்டுகிறார்கள். இவ்வாறு நீட்டுவதை மிகவும் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்றுதான் நாங்கள் குர்ஆனை தாள்களை பிரட்டும் பொழுது சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், அதாவது உமிழ்நீரை தொட்டு குர்ஆனை தாளை பெற்றுவார்கள். எங்களுக்கு தெரியும், ஒருவனுக்கு உமிழ்நீரை உமிழ்ந்தால் அது அவரை அசிங்கப்படுத்துவதற்காக நாம் செய்யக்கூடிய விஷயம். எனவே உமிழ்நீரை உமிழ்வது குர்ஆனிலே உமிழ்வதும் ஹராம் தான். அதே போன்றுதான் உமிழ்நீரை எடுத்து அந்த குர்ஆனிலே போடுவதும் ஹராம் தான். எனவே இது மிகவும் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயம் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இதே போன்றுதான் இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு கிதாப் எழுதியிருக்கிறார்கள், ஷுஅபுல் ஈமான். அந்த ஷுஅபுல் ஈமானிலே அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது குர்ஆனையும் ஹதீஸ்களையும் வைக்கக்கூடிய முறைகள், தட்டுகளிலே வைக்கக்கூடிய இடத்திலே குர்ஆனை மிகவும் உச்ச இடத்திலே வைக்க வேண்டும், மேல் தட்டிலே வைக்க வேண்டும். அதற்கு அடுத்தாண்மையாகத்தான் ஹதீஸ்களை வைக்க வேண்டும். அதற்கு அடுத்ததாகத்தான்
ஏனைய ஃபிக்ஹ் கிதாபுகளை வைக்க வேண்டும். இப்படி ஒரு தர்த்தீபிலே வைப்பதுதான் சுன்னத்தானதும் அந்த குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்பதாக இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். ஷுஅபுல் ஈமான் என்பதே ஈமானுடைய கிளைகள் என்பதை மறந்துவிடாதீர்கள். எனவே ஈமானுடைய கிளை ஈமான்களுக்கு இருக்கிற என்பதற்கு சாட்சிகள் தான் நாம் எங்களுடைய செயல்பாடு குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை என்பதை மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய அடியார்களே, இதே போன்றுதான் குர்ஆன் மூலமாக எங்களுக்கு ஷிஃபாவை நோய் நிவாரணை பெற்றுக் கொள்ளலாம். குர்ஆன் அதாவது நாம் குர்ஆனை ஓதி பார்க்கலாம், அதுவும் தாராளமாக ஹதீஸிலே பதியப்பட்ட விஷயம்தான். அதே போன்று ஹசன் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் அவுஸாஇ ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் குர்ஆனை ஒரு தண்ணீரிலே ஒரு தட்டிலே எழுதி அதை தண்ணீரில் கரைத்து குடிப்பதையும் அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். இதே போன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு காலத்திலேயே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திக்ரை கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் தங்களுடைய பெரிய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுப்பார்கள். சிறிய பிள்ளைகளுக்காக ஒரு தாளிலே அதை எழுதி அதனை அவர்களுடைய களத்திலே கட்டி விடுவார்கள். அதுக்கு நாங்கள் தாயத் என்று கூறுகிறோம். அல்லாஹ் நல்லடியார்களே, ஆயிஷா நாஹி ரலியல்லாஹு அன்ஹா, அதேபோல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா இவர்கள் எல்லாம் அனுமதித்திருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவருடைய ஹதீஸ் திருமதி அபூதாவுதே பதியப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ் நல்லடியார்களே, இதனால் தான் இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹ் மஜ்மூஅலே அவர்கள் கூறுகிறார்கள், அதாவது குர்ஆனுடைய ஆயத்துக்கள் அல்ல வெளிப்படையான சுத்தமான திக்ர்கள் போன்றவற்றின் மூலமாக எழுதி இவ்வாறு தொங்க விடலாம். ஆனால் அல்லாஹு தஆலா தான் இதன் மூலமாக சுகமாக்குகிறான் என்று நினைத்திருக்க வேண்டும். அதே போல் ஆனால் அதற்காக எனவே கட்டாயமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அந்நிய காவலத்திலே போய் சிறுக்குடைய வாசகத்தை செய்யக்கூடிய அவர்களிடத்தில் ஒரு நாளும் நாம் போகக்கூடாது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இந்த குர்ஆனுக்கு எந்த அளவுக்கு நாம் கண்ணியப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் தஆலா எம்மையும் கண்ணியப்படுத்துவார். குர்ஆனை ஓதக்கூடிய குர்ஆனை எந்த இடத்திலும் ஓதலாம், அதே போன்று நாம் கபரடியிலும் ஓதலாம், மயத்துக்காக குர்ஆனை ஓதலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு ஹதீஸ் ரிவாயத் செய்கிறார்கள். அந்த ஹதீஸை பற்றி இமாம் ஹாஃபிஸ் இப்னு அஸ்கலானி ஃபத்ஹுல் பாரியில் அவர்கள் கூறுகிறார்கள், இந்த ஹதீஸ் ஹசனான உறுதியான ஹதீஸ் என்பதாக கூட கூறுகிறார்கள். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் மையத்தை கொண்டு போய் அடக்கம் செய்ததற்கு பின்னால் நீங்கள் கபராளிகளுக்கு அங்கே இருந்து கொண்டு குர்ஆனை ஓதுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, லஜ்லாஜ் ரலியல்லாஹு அன்ஹு இப்படிப்பட்ட 2 சஹாபாக்களும் தாம் மரணிக்கும் பொழுது அவர்கள் வசியத்தை செய்தார்கள். 2 ஹதீஸும் சஹீஹான ஹதீஸ்கள். அவர்கள் சொல்கிறார்கள், நாம் மரணித்து விட்டால் சூரத்துல் பக்ராவுடைய ஆரம்பத்தையும் கடைசியையும் எனது கபரிலே ஓதுங்கள் என்பதாக வசியத்தை செய்துவிட்டே தான் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி எனவே குர்ஆன் எங்கெங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அங்கே யார் யார் பக்கத்தில் இருக்கிறார்களோ அங்கே அவர்களுக்கு பரக்கத், அவருடைய பாதுகாப்பும் அவருடைய பரக்கத்தும் கிடைக்கும். அதே போன்றுதான் நாங்கள் வீட்டிலே குர்ஆன் ஓதினால் நிச்சயமாக அதனுடைய பரக்கத்து, அதனுடைய அருள் எங்களுக்கு வந்து சேரும், எங்களுடைய பிள்ளைகளுக்கும் சேரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இதே போன்றுதான் இந்த முக்கியமான ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது தேர்தல் காலம். இந்த நேரங்களிலே நாம் அதாவது நம்ம வாய்களையும் நம்ம செயல்களையும் மிகவும் கட்டுப்பாடாக அல்லாஹ்வுக்கு பயந்த நிலைமையை வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாட்டின் நிலைமை சில சதிவலைகளுக்குள்ளே முஸ்லிம்களை சிக்க வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறது. எனவே மிகவும் ஜாக்கிரதையாக நம்ம செயல்பாடுகளை வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நமக்கு எல்லா வகையான பாக்கியம் தருவானா. யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயா. யா அல்லாஹ் நாம் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் மரணிக்கும் போது புனிதமான களிமாவோடு மரணிக்க கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் என் பிள்ளைகளுக்கு சாலிஹான பிள்ளைகளாக ஆக்கியிருப்பாயாக. யா அல்லாஹ் கடன் தொல்லைகள் நம்மை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ் நாம் முஸ்லிம்களுக்கு ஆபத்தில்லாத யா அல்லாஹ் பள்ளிவாசல்களை பாதுகாக்கக்கூடிய, யா அல்லாஹ் மதரசாக்களை, இல்முகளை, குர்ஆனை, மார்க்கத்தையே பாதுகாக்கக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு தருவாயாக. யா அல்லாஹ் இந்த புனிதமான மஸ்ஜித் அக்ஸாவை மீட்டு எங்களுக்கு எங்களுடைய கரத்திலே மீண்டும் தருவாயாக. அதற்கெல்லாம் யாரெல்லாம்